ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இது உங்கள் குருஜி 360லேருந்து. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ஹைவேஸ் 4 வழிச்சாலையில் எப்படி வாகனம் ஓட்டணும் அப்படின்னு பார்க்குறோம். என்னடா 4 வழிச்சாலைக்கெல்லாம் ஓட்டுறதுக்கு பாடம் நடத்துகிறானே, உனக்கு என்ன தெரியும் தானே நினைக்கிறீங்க. நான் முறையாக டிரைவிங் ஸ்கூலில் போய் கற்றுக்கிட்டு தான் இந்த விஷயத்துங்களை உங்களுக்கு சொல்கிறேன். நம்ம தமிழ்நாட்டில் பார்த்திங்கன்னா 99% யாருமே ரூல்ஸை ஃபாலோ பண்ணுறது கிடையாது. அதனால தான் ஆக்சிடெண்ட்டு பயங்கரமாக நடக்குது. இப்போ உதாரணத்துக்கு இந்த வண்டியே பார்த்துக்குங்க. லாரி எங்கே போயிட்டுருக்கு? ரைட்டில் போயிட்டுருக்கு. லெஃப்ட்டில் கார் சைடு வாங்கிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி பண்ணக்கூடாது. ஆக்சுவலி இந்த 3 ட்ராக் இருக்குது பார்த்திங்களா. இந்த ஃபஸ்ட்டு ட்ராக் பார்த்திங்கன்னா 2 வீலர் போகிறதுக்கு. 2 வீலர் இதில் மட்டும்தான் போகணும். ஆனால் இதில் யாரும் போகிறதில்ல. இந்த வலதுபுறம் தான் போகிறாங்க. அதனால் காரு போனால் 3வது ட்ராக்கில் தான் போகிறாங்க. அப்படி போகக்கூடாது. 2 வீலர் ஃபஸ்ட் ட்ராக்கில் தான் போகணும். செகண்ட் ட்ராக்கில் பார்த்திங்கன்னா 4 சக்கர வாகனங்கள், பெரிய வாகனங்கள் போகிறோம். இந்த செகண்ட் ட்ராக்கில் மட்டும்தான் போகணும். அடுத்து 3வது ட்ராக் பார்த்திங்கன்னா அதை யூஸ் பண்ணவே கூடாது. அதில் வண்டியே ஓட்டக்கூடாது. இதில் தான் வண்டி எல்லோரும் ஓட்டி போயிட்டுருக்காங்க. நம்ம தமிழ்நாட்டில் போகிறோம். ஆக்சுவலி அந்த 3வது ட்ராக் எதுக்குன்னு பார்த்திங்கன்னா, நம்ம அந்த வண்டியை சைடு வாங்குறதுக்கு மட்டும்தான் அந்த 3வது ட்ராக்கை யூஸ் பண்ணணும். சைடு வாங்கிட்டு நம்ம திருப்பி இந்த 2வது ட்ராக்குக்கு பெரிய வாகனங்கள் வந்துடணும் ஆட்டோமேட்டிக்காக. 2 வீலர் கம்பல்சரி இந்த ஃபஸ்ட்டு ட்ராக்கில் தான் ஓட்டணும். நம்ம ஊரில் நீங்களே ஒரு வண்டியில் இப்போ இந்த வீடியோ பாருங்கள், இல்லை நீங்களும் ஹைவேஸில் போய் பாருங்கள், யாராவது ரூல்ஸை ஃபாலோ பண்ணுறாங்க. யாருமே ஃபாலோ பண்ணுறதில்ல. அதனால தான் ஆக்சிடெண்ட் அதிகமாக நடக்குது. விஷயம் கண்டிப்பாக நிறைய பேர் தெரியாது. அதனால் இந்த வீடியோவை மேக்ஸிமம் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். மீண்டும் மற்றொரு வீடியோவில் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம். உங்கள் குருஜி.